ஏயா நேரா இருக்க மாதிரி சீட்டு பிடிச்சிருக்கியா? இப்படி சைட்ல கொண்டாந்து உட்கார வச்சிருக்க. என்னயா நீ? நேரா உட்காந்து பாக்குறதுக்கு என்ன உங்க அப்பாவா தேட்டர் கட்டி வச்சிருக்காரு? இந்த இடம் கிடைச்சதே பெருசு. யோ, எங்க அப்பாவை இழுத்துக்கிட்டு இருந்த மரியாதை கட்டு போயிரும் பாத்துக்கா. சரி 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 சரி, படத்தை பாரு படத்தை பாரு. ஏமா நான் பாத்ரூம் போகணுமா? உங்க அப்பாவை கூட்டிட்டு போடா. ஏமா அப்பா நான் சொன்ன திட்டுமா, நீயே சொல்லு. யோ என்ன சுந்தரி? யோ பயல, பாத்ரூம் கூட்டு போயிட்டு வா போ. உங்க கூட வந்தா ஒரு படத்தை கூட நிம்மதியா பார்க்க முடியாது. ஏன்டா அப்படி பண்ற? வீட்ல எல்லாம் போயிட்டு வரக்கூடாது? சி, கூட்டிட்டு போயிட்டு வாயா. பிள்ளைய விட உனக்கு படம் அவ்வளவு முக்கியமா போச்சு. வாடா. தங்கச்சி ஏடி இருமிட்டு கிடக்குற? ஏக்கா என்னன்னு தெரியலக்கா, நெஞ்ச கரைச்சிக்கிட்டு கிடக்குது. ஒரு சோடா குடிச்சா நல்லா இருக்கும். சித்தி இரு சித்தி, நான் இந்த ஆளை போய் வாங்கிட்டு வர சொல்றேன். யோ இந்தயா, காது கேக்குதான் பாரு. டேய், உங்க அப்பாவை கூப்பிடுறா. ஏப்பா அம்மா கூப்பிடுது. ஐயா உங்கள்கிட்ட ஒரு படத்தை பார்க்க முடியலையே, என்ன சுந்தரி? எங்க சித்திக்கு போய் ஒரு சோடா வாங்கிட்டு வா, நெஞ்ச கரைச்சிட்டு கிடக்குதான். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க சித்தி எல்லாம் படம் பார்க்கலன்னு இப்ப யார் அழுதா? ஒழுங்கா வீட்டுல இருக்க வேண்டியதானே, கூட வந்துகிட்டு உயிரை வாங்கிட்டு. யோ போயா, ரொம்பதான் பண்ணுவ. அப்படியே 2 பாப்கார்ன் வாங்கிட்டு வா. என் தலை எழுத்து. யார் அது சும்மா எந்திரிச்சுக்கிட்டே இருக்கிறது? படம் தெரிய மாட்டேங்குது. உக்காரியா உக்காரியா, யோ உக்காரியா. யோ இதுல இவங்க வேற. பாப்கார்ன் 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 எவ்வளோயா? ஒன்று 150 ரூபா. ஆளப்பாவி, என்ன 150 ரூபாயா? ஏயா வெளியில 10 ரூபாய்க்கு தான் விற்கிது, நீ 150 ரூபாங்கிற? அப்ப வெளியவே போய் வாங்க வேண்டியதானே? நல்லா பேசுவையா? ஏயா ஒன்றை வாங்கிட்டு வர முடியல தேட்டருக்குள்ள பிடிங்கி வச்சுக்கிறீங்க. இதுல பேச்ச பாரு பேச்ச. பாப்கார்னுக்கு விலை கேட்டா சோளம் விலை விற்கிற தோட்டத்துக்கு விலை சொல்ற. ஏயா சார் வேணும்னா வாங்குங்க சார், இல்லைன்னா போங்க சார். பேசுவையா? நல்லா பேசுவ. வெளியே போய் வாங்கிட்டு வர முடியாதுன்ற தைரியத்தில் பேசுறியா? சரி 4 பாப்கார்னை கொடு. இந்தாங்க சார். வந்துனாலும் உன்னை வாங்குறாங்களா? உக்காந்துக்கிட்டு நம்மளதாப்பா வேலை வாங்குறாங்க. சே, எப்படி கொள்ளையடிக்கிறாங்க பாரு. 10 ரூபா பாப்கார்னு 150 ரூபா சொல்றாங்களே, மனச்சாச்சு இல்லாம. என்ன பண்றது, கொண்டு போய் கொடுப்போம். ஐ பாப்கார்ன் கொண்டாப்பா. அட இரு, கீழே கொட்டிப்படாரா. சுந்தரி இந்தா சுந்தரி, சோடா இல்ல பாப்கார்ன் தான் இருந்துச்சு, இதை கூட திங்கட்டும். ஏயா என்ன கேட்டா என்னையா வாங்கிட்டு வர? குடியா. அடேங்கப்பா, ரொம்ப தான் ஜலிச்சுக்கிறியா. சித்தி இந்த சித்தி, இதை 2 எடுத்து வாயில போடு, நல்லா இருக்கும். சரி சுந்தரி. என்னையா பார்த்துக்கிட்டே இருக்க? உக்காரியா, அதான் பின்னாடி சத்தம் போடுறாங்கல்ல. வாங்கிட்டு வந்தவனுக்கு 4 கொடுக்கணும்னு நினப்பு இருக்குதா? நமக்கு வந்து வாச்சதும் சரியில்லை, நம்ம பெத்ததும் சரியில்லை. தங்கச்சி எடுத்து தின்ன, ஏன் வச்சுக்கிட்டே இருக்கிறா? சரிக்கா சரிக்கா. கொஞ்சம் உப்பு கச்சிக்கிட்டு கிடக்குதுல. யாக்கா அப்புறம் இவன் போன எனத்த வாங்கிட்டு வருவேன், இப்படித்தான் வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்து கொடுக்கறதே பெருசு, இதுல குறை வேற. இது மட்டும் உனக்கு காது கேட்டுரும். படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த சவுண்டுக்கு மேலே கேட்குது இந்த கிளவி திங்கிற சவுண்டு. ஏம்மா எனக்கு ஐஸ் வாங்கி கொடுமா. அதுக்கு என்னடா, வாங்கி தரேன் இரு. யோ போய் 4 ஐஸ் வாங்கிட்டு வா. ஏ சுந்தரி, இல்லை நீ என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க? என்னைய படம் பார்க்க கூட்டிகிட்டு வந்தியா, இல்லை உங்களுக்கு வந்து வேலை செய்யறது கூட்டிகிட்டு வந்தியா? வீட்டில் மாதிரியே வேலை வாங்கிட்டே இருக்கிற. அப்புறம் உன்னை வேற எதுக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னு நினைக்கிறேன். நீ ஏன் போய் 4 ஐஸ் வாங்கிட்டு வா போ. சே, அந்த கிழவிங்க வரலேன்னு சொன்னாங்க, அப்பயே நான் யோசிச்சிருக்கணும். ஒவ்வொரு தடவையும் ஏமாந்து போறியடா சுப்பு. யோ மொனன்ட்டு இருக்காம போய் வாங்கிட்டு வாயா போயா. உனக்கு கூட ஒன்று வாங்கிக்க போ. எங்களுக்கெல்லாம் கோன் ஐஸ் வாங்கிக்க, உனக்கு ஒரு கப் ஐஸ் வாங்கிக்க, 5 ரூபா ஐஸு. ஏன் 2 ரூபாய்க்கு வாங்கிக்க சொல்லேன். போ சுந்தரி. போதும் போயா. உங்கள்கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். வாங்க சார், எத்தனை ஐஸ் சார் வேணும்? 5 ஐஸ் குடியா. 5 ஐஸ் எவ்வளோ?
5 ஐஸா சார்? 500 ரூபா சார். ஆத்தாடி, என்ன 500 ரூபா சொல்கிறேன்? ஏயா, டிக்கெட் விலையா 500 ரூபா, அதுக்கு என்ன ஐஸ் விலையை சொல்லிக்கிட்டு இருக்கிற? சரி, இதுக்கு கம்மியான ரேட்டில் எதுவும் ஐஸ் இருக்கா? அதை கொடு சார். கம்மியான விலையே இதுதான் சார். அட பாவியலா, ஒரு ஐஸை 100 ரூபாய்க்கு விற்கிறானே சார். எத்தனை ஐஸ் சார்? 5ஆ? அட பொறையா சார், டக்குன்னு சொல்லுங்க சார், பின்னாடி ஆளுங்க வந்துட்டே இருப்பாங்க. சரி சரி, குடியா, 5 ஐஸை குடியா. சார் இந்தாங்க சார். இப்பதான் தெரியுது கல்யாணம் ஆனவங்களோட கஷ்டம் என்னன்னு. எதுக்கு பிள்ளை குட்டிகளை கூட்டிட்டு தேட்டருக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்கன்னு இப்போது எப்போ புரியுது. டிக்கெட் விலையை விட வாங்கி திங்கிற காசு ரொம்ப வருதே. சே, ஆத்தாளு மகள் உட்காந்துக்கிட்டு நம்மளும் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வாங்குறாங்களே. சுப்பு, ஒரே ஒரு கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கைக்கு நீயே சூனியம் வச்சுக்கிட்டேடா. சரி சுப்பு, என்ன பண்ணுறது, கொண்டு போய் கொடு. ஐஸு கரைஞ்சி வேற போகுது. 500 ரூபா, 5 ஐஸு 500 ரூபா. ஐயோ 500 ரூபா. என்ன ஒருத்தனை ஒன்று கூடவா வாங்கி திங்க மாட்டேங்கிறாங்க? உட்காந்த மேனிக்கு அப்படியே உட்காந்துருக்காங்கம்மா. யோ உட்காரியா? யோ தெரியுமியா, சும்மா சொல்லிக்கிட்டேவா இருப்ப. 1000 சொல்லு, தேட்டரில் விற்கிற ஐஸுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு தான் போ. ஏண்டா, முட்டை போண்டா எதுவும் இல்லை, ஐஸை மாத்திரம் வாங்கிட்டு வந்திருக்கா? முட்டை போண்டாலாம் இங்கே விற்கிறது இல்லையா, ஐஸ் மட்டும் தானா தின்னுங்க. அதெல்லாம் எல்லாம் விற்பாங்க, உனக்கு விசாரிச்சு வாங்க தெரியல. ஐயோ, இந்த கிழவி நம்ம பொறுமையை ரொம்ப சோதிக்குதே. நெஞ்ச கரைக்குதுச்சு, இந்த வேலை வெளுக்குது எல்லாத்தையும். சே, படம் என்னானே புரியலை. இவங்களுக்கு மாற்றி மாற்றி வேலை பார்த்தே அசந்து போச்சு. தங்கச்சி, படம் முடிய போகுது, பேர் போட்டாங்க. சரி கிளம்பலாமா? ஐயோ, படத்தை வேற முடிச்சுட்டாங்க. என்ன கதைன்னு என்னன்னு ஒன்றுமே புரியலையே. யோ போய் வெளியில் ஆட்டோ இருக்கேன், கூப்பிட்டு வா, நாங்கள் வெளியே வந்து நிற்கிறோம். ஏன் சுந்தரி, உலகத்தையே வாங்கி விற்றுப்படுவீங்க, இதில் ஆட்டோ கூட நான் கூப்பிடணும்? கூப்பிட்டு நீங்கள் கிளம்புங்க, எனக்கு காசு கொடு, நான் இன்னொரு ஷோ பார்க்கணும். ஏயா, உன்னைய ஒரு ஷோக்கு கூட்டிகிட்டு வந்ததே பெருசு, இன்னொரு ஷோ வேற பார்க்குறியா? மரியாதையா போய் ஆட்டோ கூட்டு வாயா போயா. சுந்தரி, நான் படமே பார்க்கல, என்னை நீ பார்க்க விட்டியா? போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, இதில் இவே வேற. நான் இன்னொரு ஷோ பார்த்துட்டு தான் வரணும். நீங்கள் ஆட்டோ பிடிச்சி போங்க, எனக்கு காசு கொடு. சே, இப்படியுமா மனுஷன் இருப்பாங்க? ஏக்கா, இந்தாதான் இருக்கான் பாரு, குடும்பத்தை இப்படி கூட்டிட்டு வந்தானே, வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைப்பு இருக்குதா? ஒரு ஆட்டோ கூட பிடிச்சிட்டு வர மாட்டேங்கிறான். இப்படி கொடுமைக்காரனுக்கு நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கோமேக்கா. என்ன இந்த கிழவிக நம்மளை வில்ல நாக்கிட்டு இருக்குதுங்களே. யோ, இப்போ போய் ஆட்டோ கூப்பிடுறியா இல்லையா? என்னால முடியாது. என்னது முடியாதா? உனக்கு என்ன அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா? ஏயா, வீட்டை பக்கம் வா, அப்புறம் பார்த்துக்கிறேன். அம்மா, சித்தி, நீங்கள் வாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். இந்த ஆள் இப்படியே இங்கேயே கிடக்கட்டும். சே, என்னப்பா நீ இப்படி இருக்க? இப்படியாப்பா குடும்பப்படுத்துவீங்களே? இந்த பைபிள் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்குது? ஐயா, நான் படமே பார்க்கல, வாங்க போகலாம். என்ன அங்கே பேசிக்கிட்டே இருக்கீங்க? வாங்க போகலாம். நான் படமும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. அப்படி வாயா வலிக்கு. சரி, நாங்கள் வெளியே நிற்கிறோம், வா. சீக்கிரமா வாடா. சரிங்க மேடம், எனக்கு தெரியும், நீங்கள் போங்க. திமிரு பிடிச்ச பையன். என்னது, கொஞ்ச நாள் மருமையன் மதிக்குதா அந்த கிழவி? பார்த்தீங்களா மக்களே, கூட்டிகிட்டு வந்து என்னைய படமே பார்க்க விடல. இவங்களுக்கு திங்க வாங்கி கொடுக்கதான் எனக்கு சரியா இருக்குது. அதை தட்டி கேட்டா என்னைய வில்லைங்கிறாங்க. என்ன பண்ணுறது? சரிங்க மக்களே, ரொம்ப நேரம் வெளியே நின்றுக்கிட்டு இருப்பாங்க, போய் ஆட்டோ கூட்டிகிட்டு வரேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு கதையோடு வரேன். பாய்.